2 கொரிந்தியர் 5. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கவென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். நாங்கள் பைத்தியங்கொண்டவர்களென்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்கும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாயிருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே ஒவ்வொருவரும் உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் நீர் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள், கவலைகள், கண்ணீர்கள் ஆண்டவரே முன்னோருடைய ஸ்தாபக்கட்டுகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் நீதியின் தேவன், ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கடன் பார கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுதலை தாரும். ஆண்டவரே,
அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கர்த்தாவே அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, அவர்களை அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் காண்கிறீர். அப்பா, கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. சுற்றி எங்களை சூழ்ந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. நீர் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தற்கொலை எண்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். நீதியின் வளகரத்தால் தாங்கி வழி நடத்தும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தை அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் கர்த்தரை நீர் எங்களை பயன்படுத்துவீராக. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படுவதாக. இம்மட்டும் வழி நடத்தின கர்த்தர் இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். தடுமாற்றங்கள், வீண் வாக்குவாதங்கள் ஆண்டவரே அப்பா, சோர்வுகள், பலவீனங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.